என்னன்னு தெரியல, திடீர்னு பாப்பா நினைப்பாவே இருக்கேன். சஞ்சீவனிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னா, எப்ப போறான்னு கேக்கலாம். போன் எங்க? கிளம்புற அவசரத்துல போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன இது? வீட்டுக்குள்ள இருந்து இவ்ளோ புகை வருது. ஐயோ, சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ் எழுந்திரு. ஐயோ சஞ்சீவ், 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 என்ன சஞ்சீவ், என்னாச்சு உனக்கு? சஞ்சீவ், 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 சஞ்சீவ் எழுந்திரு. சஞ்சீவ், சஞ்சீவ், ப்ளீஸ் சஞ்சீவ் எழுந்திரு. சஞ்சீவ், சஞ்சீவ் எழுந்திரு. சஞ்சீவ் எழுந்திரு. சஞ்சீவ், ப்ளீஸ் சஞ்சீவ். அழக்கூடாதுடா செல்லம். ஐயோ ஐயோ கடவுளே, ஏன் இப்படி திடீர்னு குழந்தை அழுகுதுன்னு தெரியலையே. ஒண்ணும் இல்லடா. சஞ்சீவ், 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 சஞ்சீவ் பாத்து. என்ன இது? திடீர்னு அழுகை நிப்பாட்டிட்ட? எதுக்கு அழுதிங்க? ஏன் திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? என்னடா தங்கம், என் தங்க குட்டிக்கு என்னாச்சு? சஞ்சீவ், இந்த குடி பாத்து. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ் ஆச்சு உனக்கு? வீட்ல நெருப்பு பிடிச்சது கூட தெரியாம மயங்கி கிடந்த. சரி வா, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அதெல்லாம் வேண்டாம், நான் 2 நாளா சரியா தூங்கல அபி, அதான் மயக்கம் வந்துருச்சு. இல்ல சஞ்சீவ், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ வா, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அபி, நான் நல்லா தான் இருக்கேன். சஞ்சீவ், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நீ மயங்கி கிடக்கும் போது ஒருத்த உன் மேல கல்ல தூக்கி போட பார்த்தா. இன்னைக்கு கல்ல தூக்கி போடும்போது மயங்கலனா? அப்போ குமாரி என் மேல கல்ல தூக்கி போட்டதா அபி பாத்திருக்காளா? அன்னைக்கு நான் பார்த்தேன் சஞ்சீவ், நீ ரோட்ல மயங்கி கிடந்த போது ஒருத்த உன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்ல பார்த்தா. அப்போ நான் தான் அவனை அடிச்சு விரட்டி உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல நீ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நீ இது சம்பந்தமா எதுவுமே என்கிட்ட சொல்லல. நீ எதையோ என்கிட்ட சொல்ல தயங்கி மறைக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்ட. அதான் நானும் நீயா சொல்லும் போது கேட்டுக்கலான்னு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டேன். சாரி அபி, நீ சொன்னதெல்லாம் சரிதான். உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைக்கிறேன் தான். அந்த விஷயத்தை பத்தி இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா நேரம் வரும்போது கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். சஞ்சீவ், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதா டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அது எனக்கு தெரிஞ்சா நான் கஷ்டப்படுவேன்னு நீ என்கிட்ட எதுவும் மறைக்காத சஞ்சீவ். ஏன்னா நான் உன்னோட பாதி. உன்னோட சுகம் துக்கம்
எல்லாத்துலயும் எனக்கு பங்கு இருக்கு. என்னை விட அதிகமான ஸ்ட்ரெஸ்ல நீ தான் அபி இருக்க. பாப்பாவை பத்தி நினைச்சு நினைச்சு உள்ள அழுதுகிட்டு வெளியே காட்டிக்காம இருக்க. அபி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. உனக்கு ஆபீஸ் வேற டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. இல்ல சஞ்சீவ், முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. நான் தான் சொல்றேன்ல அபி, அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உனக்காக ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ முதல்ல ஆபீஸ் போய் அவங்களுக்கெல்லாம் சேர வேண்டிய ஷேர்ஸை கொடுத்துட்டு வா. அவங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சா அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்ல சஞ்சீவ், உன்னை இப்படியே விட்டுட்டு என்னால அபி, எனக்கு ஒண்ணும் இல்ல அபி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி, ஜாக்கிரதையா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ போ. சொல்லுங்க பூர்ணா. அபி, உங்க உழைப்புக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்த கம்பெனி ஷிப்பிங்ல மெட்டீரியல் குவாலிட்டி செக் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நேத்து நைட்டே நமக்கு ஃபுல் பேமெண்ட்டும் கிரெடிட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் பூர்ணா. நான் உங்களுக்கு பேசின ஷேர் அமௌண்ட் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. சொல்ல போனா இந்த ஃபுல் ஷேர் உங்களுக்கு தான் வரணும். ஆனா நீங்க ஸ்டாஃப்ஸ் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு உங்க ஷேர்ஸ பிரிச்சு கொடுத்திருக்கீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது. இதுல என்ன இருக்கு பூர்ணா? உழைக்கிறவங்களோட ஊதியத்தை முறையா நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்ல அபி, நீங்க தன்னடக்கத்தோட பேசுறீங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இதுவே வேற ஒரு ஆள் உங்க இடத்துல இருந்திருந்தா உங்களை மாதிரி பெருந்தன்மையா நடந்திருக்க மாட்டாங்க. எல்லா லாபத்தையும் தானே எடுத்துக்கணும் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. வறுமையிலயும் நேர்மையா இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். தங்கம் கோயில் கோபுரத்துல இருந்தாலும் சரி, அது குப்பை தொட்டியில இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு மாறாதுன்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. நீங்க தங்கம் அபி. ஐயோ, என்ன பூர்ணா இவ்ளோ புகழ்றீங்க? நான் அப்படி எதுவும் பெருசா பண்ணிடல. சரி, நான் உங்க அக்கவுண்ட்டுக்கு அனுப்புற பணத்துல உங்களோட ஷேரும் இருக்கு. மறக்காம நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஓகே பூர்ணா. சாந்தி, கவிதா, ஜெயஸ்ரீ, கோமதி, செந்தில். மேடம், தேங்க்யூ மேடம். ரேவதி, தேங்க்யூ மேடம். கலைவாணி, செல்வி. உங்களாலதான் மேடம். பணம் இல்லாம நின்னு போன என் தங்கச்சி கல்யாணம் திரும்ப நடக்க போகுது. அபி மேடம், என் பையன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு பணம் இல்லாம ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல நீங்க இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட கொடுத்தீங்க. இத வச்சு என் பையன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் மேடம். அவன் ஆசைப்பட்ட படிப்பு அவனுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி அபி. வாங்க எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். சஞ்சீவோட 10 கோடி கடனை அடைக்க 10 லட்சம் பணம் சேர்ந்திருக்கு. மீதி பணத்தை எப்படி சேர்க்க போறோனோ தெரியலையே. இந்த ஆர்டர்ல வேலை செஞ்ச எல்லாருக்குமே பணம் கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு மட்டும் எந்த பணமும் கிடைக்கல. சார், நம்ம தான் இந்த ப்ராஜெக்ட்ல வேலையே செய்யலையே. வேலை செஞ்சாதானே நமக்கு பணம் கிடைக்கும். ஸ்ரீஜா மேடம் கூட சேர்ந்துகிட்டு ஆர்டரை கெடுத்து விடுற வேலையை தானே நம்ம பார்த்தோம். நம்ம பணம் கேட்கணும்னா ஸ்ரீஜா மேடம் கிட்ட தான் நம்ம கேட்கணும்.
ஆர்டரை கெடுத்து வர நம்ம ஆட்டம் தோத்து போச்சுல, இனிமே என்னன்னு சொல்லி ஸ்ரீஜாமணத்துக்கிட்ட பணம் கேட்கறது. அதனாலதான் அபிகிட்ட இருக்கிற செக்க வாங்கலான்னு பிளான் பண்றேன். அது எப்படி சார் முடியும்? அது அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. நீங்க கேட்டா அபி மேடம் செக்க கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்களா? கொடுக்க வைப்போம். நான் சொல்றபடி செய். ஆ. ஓகே சார். குருவே, மருந்து சாப்பிடுங்க குருவே. இந்தாங்க குருவே, இந்தாங்க. யாகத்தை நடத்தி உன் கண்ண முன்னாடியே உன் தங்கச்சியை நான் கொண்டு காட்டுறேன். நீ மகா யாகத்தை நடத்த நான் விட மாட்டேன்டா. உன்னை கொன்னாவது என் தங்கச்சி அவிய நான் காப்பாத்த வேண்டாம். குருவே, உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு குருவே. எப்படி கம்பீரமா இருந்தாலும் நீங்க அந்த ஸ்ரீஜா சிந்தாமணி பேச்ச கேட்டு நீங்க அவங்களுக்கு உதவ போய் அணுவை அழிக்கிறதுக்கு உங்க சக்தி எல்லாம் ஏவலுக்கு கொடுத்து கடைசியில அந்த அணு ஏவலை அழிச்சிட்டா. அதனால இப்போ நீங்க உங்க சக்தியெல்லாம் இழந்து படுத்த படுக்கையாகி பார்க்கறதுக்கே பாவமா இருக்கீங்க குருவே. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி என்னை எரிச்சல் படுத்தாத. நான் இழந்த சக்தியை திரும்ப பெறணும். பழைய மாதிரி என்ன ஆகணும். அதுக்கு என்ன வழியோ அதை யோசிக்கணும். குருவே, உங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது குருவே. ஏன் என்னாச்சு குருவே, ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? மந்திரம் கட்டுப்படும் ஒருவனுக்கு குருதி வந்தா அது மரண படுக்கைக்கு அறிகுறி. ஏன் குருவே அப்படி சொல்றீங்க? நீங்க சாக போறீங்களா? நான் சாக மாட்டேன். சாக கூடாது. அந்த காலன் என் உயிரை கொண்டு போக நான் விட மாட்டேன். நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணு. சரிங்க குருவே. 98376. குருவே, போனை யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க குருவே. இன்னொரு தடவை பண்ணு. குருவே, இப்பவும் யாரும் போன் எடுக்கல குருவே. அபி, இந்த ஸ்டிக்கர் ஓகேவான்னு பாரு. ஓகேயா தான் இருக்கு. அபி மேடம், மேடம் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சார் சரியில்லை? ஆர்டர் கம்ப்ளீட் ஆனா அந்த ஷேர்ல எல்லாருக்கும் தானே பங்கு தரேன்னு சொன்னீங்க. ஆனா எங்க 2 பேருக்கு மட்டும் எதுவுமே தரலையே. இது நல்ல கதையா இருக்கே. ஒர்க்கர்ஸ்க்கு தான் ஷேர் கொடுக்க முடியும். நீங்க ஒன்னும் ஒர்க்கர்ஸ் இல்லையே. நீங்க மேனேஜர், அவங்க உங்க பிஏ. உங்களுக்கு எப்படி ஷேர் கொடுக்க முடியும்? அபி மேடம் கூட தான் ஒர்க்கர் இல்ல, அவங்க அட்வைசர். ஆனா அவங்களும் ஷேர்ல பங்கு எடுத்துக்கிட்டாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இங்க பாருங்க, அபி மேடம் ஒர்க் பண்ணலனா கூட ஒருத்தர் வேலைய டே அண்ட் நைட்டா தூங்காம பார்த்தாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அது மட்டும் இல்ல,
எம்டி மேடம் லாபத்துல பங்கு தரேன்னு சொன்னது அபி மேடம்க்கு மட்டும்தான். அவங்க லாபத்தை முழுசா எடுத்துக்காம ஒர்க்கர்ஸ் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கோன்னு எங்களுக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அப்படி அவங்க லாபத்துல பிரிச்சு கொடுத்திருந்தா மொத்தத்தையும் பிரிச்சு கொடுத்திருக்கணும். எதுக்கு அந்த 10 லட்சத்தை மட்டும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க? சார், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நான் மேனேஜர், என்னையே எதிர்த்து பேசுறியா? அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கஷ்டமே இல்லாம புடுங்கி தின்ன பாக்குறீங்கல்ல, அப்படிதான் நான் பேசுவேன். ஏய், என்ன ஓவரா பேசுற? நிறுத்துங்க. இப்ப எதுக்கு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல அபி, இவர்தான் வேணும்னே. செல்வி அக்கா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க அக்கா. எல்லாரும் அவங்க உங்க வேலையை பாருங்க. சார், வேலை செய்யறது முக்கியமே இல்ல. நம்ம செய்யற வேலை நல்ல விதமா இருக்கா இல்ல கெட்ட விதமா இருக்காங்கிறது தான் முக்கியம். நீங்க 2 பேரும் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப். சோ இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் பங்கு இருக்கு. இந்தாங்க, இதுல இருக்கிற பணத்தை நீங்க 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. அபி மேடம், என்ன பண்றீங்க? ராத்திரி பகல்ல கண்ணு முழிச்சு தூங்காம உழைச்ச பணம் இது. அத தூக்கி அப்படியே கொடுக்கறீங்க. உங்க கூட இருக்கிற எங்க எல்லாரையும் தூக்கி விட்டுட்டு நீங்க ஒத்த பைசா இல்லாம இருக்கீங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க அக்கா, ப்ளீஸ்க்கா. சார், இந்தாங்க, இந்த செக்க புடிங்க, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க் யூ. செல்வி அக்கா. ஆந்தோ வர அபி. சொல்லு அபி. நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கோங்க. சரி அபி, போயிட்டு வா. என்னங்க, நான் போயிட்டு வரேங்க. வரேன் சந்தோஷ். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஏ சீதா கிளம்பிட்டா, வா போ. என்னம்மா, தனியாவா போறீங்க? ஆமா சந்தோஷ், போற இடத்துல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். இல்ல சீதா, அங்க உன்னை ஏதாவது... இல்லங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்காக நான் அதெல்லாம் தாங்கிப்பேன். அதே மாதிரி என் அப்பா கிட்ட இருந்து கடனை அடைக்க 10 கோடி வாங்காம நான் திரும்பி வரவே மாட்டேன். நான் வரேங்க. சரி அம்மா, வாங்கம்மா, நான் உங்களை விட்டுட்டு வரேன். வரேங்க. என்னடி ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரியே சீதா அவ அப்பாவை பார்க்க கிளம்பிட்டா. போற போக்க பார்த்தா சஞ்சீவ் கடன் அடைக்கிறதுக்கு அவ 10 கோடி பணத்தை வாங்கிட்டு தான் வருவா போல இருக்கே. மங்கா, மங்கா. செல்வி, மங்கா, மங்கா. செல்வி, எப்படிங்கிற மங்கா? அந்த புரோக்கர் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச?
சொல்ல. புரோக்கர் கண்ணுல திரும்ப பற்றக்கூடாதுன்னு தான் படுக்க கூட இடம் இல்லாம நாடோடி மாதிரி இப்படி ரோடு ரோடா சுத்திட்டு இருக்கேன். பாவம் மங்கா, நீ ரொம்ப கஷ்டப்படுற. சரி, உன்கிட்ட ஒரு குழந்தை இருந்ததே, அது இப்ப எங்க இருக்குது? சொல்லு மங்கா, அந்த குழந்தை எங்க இருக்குது? சொல்லு. அது அது வந்து அந்த குழந்தை